வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு கன்ஜெக்ஷன், அதாவது இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ குரு வந்து டெம்பரவரியாக ஒரு இதுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் தன்னூரில் இருக்க போகிற, நம்ம தமிழில் அதிசாரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வக்ரம் அடைஞ்சு அவர் இங்கே வர அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. அட் த சேம் டைம் முன்னாடியே சனீஸ்வர பகவான் நம்ம உட்கார்ந்துருக்க, கேது இப்போ பெயருக்கு வந்திருக்க. ஸோ இப்போ இந்த கன்ஜெக்ஷன் நான் எதுக்காக நடுவில் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடியே நான் எதுக்காக சுந்தரகாண்டம் படித்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஆயுள் காரகன், கேதுங்கிறவர் வந்து மோட்சக்காரகன். இவா ரெண்டு பேரும் கன்ஜெக்ட் ஆயிருக்கா. இந்த நேரத்தில் தனுரில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு வந்திருக்கு. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷலான கன்ஜெக்ஷன். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட விரிவாக சொல்லலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் mpgmathri@gmail.com த்ரூ இல்லைன்னா jayasreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அதுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். இப்போது நம்ம வந்து அதாவது முதல் குருவை பற்றி சொல்கிறேன். குருங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய் நம்மளுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிட்டு 12 வருஷம் அவர் இப்படியே சுற்றி எல்லா ராசிக்கும் சுற்றிட்டு கடைசியில் அவருடைய வீட்டுக்கு அவர் வந்து ஒரு 25 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு லீவ் பீரியட் மாதிரி, லீவுக்காக ஃபுல்லாக வேலை பண்ணிட்டு தன்னுடைய இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம இப்போ துபாயிலையோ வெளிநாட்டுக்கோ யாரோ ஒருத்தர் வந்து தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டில் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவர் சால்வ் பண்ணணும். ஓகேயா? அந்த மாதிரியான ஒரு விஷயம், சந்தோஷம் விட தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்துருக்கிறது ஒரு சந்தோஷம். அட் த சேம் டைம் அந்த இடத்துல நிறையா ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து உட்காந்துட்டு, கேது வந்து உட்காந்துட்டு இருக்கார். இந்த குரு வந்து எல்லாருக்கும், குரு வந்து எக்ஸ்பேன்ஷன், அவர் எல்லாருக்கும் நல்லா எடுத்து கொடுக்கணும், வாரி வாரி கொடுக்கணும். அவருக்கு எக்ஸ்பேண்ட் விஷயம், அவருடைய வீட்டில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய அறிவை தான் அவர் லிமிட்டடாக கொடுப்பார். மற்றபடி எல்லாருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த பண்டைய காலத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு வாக்கியம். ஸோ அந்த இடத்துல இந்த ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு வட்டம், அந்த கிரகத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா பகவான் கிட்ட உட்காந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதோடைய அக்ரிமெண்டோட எக்ஸல் ஷீட்டை தான் இவ ரெண்டு பேரும் காதில் வச்சுருவாங்க. நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தோட லிஸ்ட்டு வந்து நம்ம கேட்டு வச்சு அனுப்பியிருப்பார். ஏன்னா அவர் தான் பூர ஜென்மத்தில் உள்ள நம்மளுடைய எல்லா ஜனனத்துடைய ஹிஸ்ட்ரியும் அவர்கிட்ட இருக்குது. நம்மளுடைய டூஸ் அண்ட் டோன்ட் அதை வந்து கையில் வச்சுன்னு விளையாடுறது இந்த சனீஸ்வர பகவான். இவர் வந்து ஒரு நமக்கு வட்டம் போட்டு நம்ம எந்த வேலை செய்யக்கூடாது, நம்மளை சுருக்கிண்டே வர்றது சனீஸ்வர பகவானோட வேலை. இது வேண்டவே வேண்டாம், இதை போன ஜென்மத்தில் நீ அனுபவிச்சுட்ட, இந்த ஜென்மத்தில் இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு ஆள் தான் இந்த கேது பகவான். ஸோ இவா ரெண்டு பேருமே நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்மளை சுருக்கி நம்மளை விரிய விடாமல் இருக்கிற ஒரு கஷ்டத்தில், நம்மளை வந்து இருக்கிற கட்டத்தில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, நம்மளை ஒரு சந்தோஷப்படுறதுக்காக ஒரு 25 நாள் வெக்கேஷனில் நம்ம குரு பகவான் வந்து அவருடைய சொந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கார். இப்போ குரு பகவானுக்கு 2 வீடு உண்டு. ஒன்று இது அவருடைய சொந்த வீடு, இன்னொரு வீடு வெக்கேஷன் வீடுன்னு நம்ம சொல்லுவோம். 2வது வீட்டை நம்ம வெக்கேஷன் வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து ஒரு தனியாக ஒரு குட்டி ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்குது. என்னதுன்னு கேட்டால், சனீஸ்வர பகவான் யாருன்னு கேட்டால் யமனுடைய சகோதரர். யமன் வந்து நம்ம உயிரெடுக்கிறவர். அப்படின்னாக்க இவர் நம்ம ஆயுளுடைய அத்தாரிட்டி. சனீஸ்வர பகவான் நம்ம ஆயுள்காரங்கன்னு சொல்லுவோம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெளியில் போகிற இடம், எக்ஸிட். அதாவது இப்போ சுட்டு போயிட்டேன்னா அவர் சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குரு வந்து சிவன், அதனால அவர் நெய்பர், நம்ம சனீஸ்வர பகவானுடைய நெய்பர் அந்த பக்கம். ஸோ இவா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் இங்கே வந்து தன்னுடைய இதில் தன்னூரில் வந்து உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல், அவரோட ரொம்ப பெரிய ஒரு இப்போ அவருக்கு அவர் ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம எத்தனை வேணாலும் ஊருக்கு போகலாம். ஊருக்கு போனால் கூட நம்மளுடைய மைண்ட் எப்படி இருப்போம், நம்மளோட சொந்த வீட்டை பற்றி இருப்போம். நம்ம எப்படாப்பா சொந்த வீட்டுக்கு போக போகிறோம், கொஞ்சம் நாளைக்கு படுத்துக்க போகிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஸோ அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய நினைப்புக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவருடைய 3ஆம் பார்வை, முதல் பார்வையே அவர் வந்து 3ஆம் பார்வை. அந்த 3ஆம் பார்வைங்கிறது அவருடைய கும்பத்தில் அவரோட மூலத்திற்கான ஸ்தானத்தை அவரால் சொந்தமாக பார்க்க முடியறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இப்போ ஒரு விசேஷமான நிலைமை இருக்கு. அதாவது இவர் வந்து சனீஸ்வர பகவான் பூராட நட்சத்திரத்தில் இருக்க. இப்போ பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த சுக்கிரன் வந்து கும்பத்தில் இப்போ உட்காந்துருக்கார். அதாவது சனீஸ்வர பகவான் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்க. சுக்கிரன் சனீஸ்வர பகவானோட வீட்டிலேயே உட்காந்துருக்கார். ஸோ இந்த ஒரு பீரியட் ஒரு நல்ல பீரியட், உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உண்டு. ரெண்டாவது, சனீஸ்வர பகவான் குருவோட வீட்டில் இருக்கும்போது அவர் என்னதான் வேலை செஞ்சால் கூட பயந்துட்டே வேலை செய்யணும். ஓகேயா? அது மாதிரி இருக்கிறதால எப்படாப்பா நம்ம வீட்டுக்கு போகிறோம், மகரத்துக்கு போகிறோம்னு அவரே கொஞ்சம் ஒரு இதில் தான் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி சனீஸ்வர பகவானோட இருக்கிற நிலைமையில இதில் கேத்துக்கும் இந்த எக்ஸால்டேஷன் அவருடைய மூல நட்சத்திரம் தான் இப்போ நம்ம குருவே வந்திருக்க. அதனால இப்போ இவருக்கு வந்து எவ்வளவு செஞ்சாலும் கொஞ்சம் குரு பகவான் நமக்கு செய்ய நினைச்சாலும் அவளுடைய அந்த கிரகத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு இல்லையா? அவள் என்னதான் எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கா, நம்ம 1000 ஸ்டோரி சொன்னா கூட கிரகம் தன்னுடைய தனித்தன்மையை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர் பயந்து செய்யட்டும், இல்லை தைரியமா செய்யட்டும், எப்படி வேணாலும் செய்யட்டும். அவரோட வேலை வட்டம் போடுறது தான் வேலை. எல்லாருக்கும் பவுண்டரி போட்டு இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை இந்த பிஸ்னஸ் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுதான் நீ பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே ஒரு தடங்கள் உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரியே கேள் வந்து வேண்டாம் இந்த பிஸ்னஸ் போன தடவை செஞ்சுட்டு அதனால இந்த பிஸ்னஸ் செய்யவே வேண்டாம் அப்படின்னு லிட்ரலி உங்களை தடுத்தே விட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த குரு பகவானானவர் அப்போ இங்க எதுக்கு வரார் அப்படின்னு கேட்டா வக்கரம் அடைவர். கொஞ்ச நாள் பேசும். அப்படி வக்கரம் அடையும் போது திரும்பியும் விருச்சிகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டா, நம்ம செய்த தவறுகளை நமக்கு நம்ம உணர்வோம். நம்ம எங்க தப்பு செஞ்சிருக்கோம், அந்த தப்பை நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். நம்மளை திருத்தறதுக்கு நம்ம செஞ்ச தப்புலேருந்து வெளில வர்றதுக்காக பகவான் குரு பகவான் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல கேத்து இருக்காரு. கேத்துவோட வீடும் விருச்சிகம் தான். ஸோ உங்களோட கேத்துவோட வீடு கூட அங்கே ஆக்டிவேட் ஆகுது. ஓகேயா? சப்போஸ் உங்க ஜாதகத்தை சனி இருந்ததுன்னா அந்த சனிக்கு கூட ஒரு ஆக்டிவேஷன் ஆகும். குரு பார்வை படும் இல்லையா? அதனால ஒரு ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிரகங்களின் தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ராசி லக்னம், ஏன்னா நம்ம எல்லா ராசியிலிருந்து பார்க்கணும், லக்னமும் பார்க்கணும். ராசி நான் திருப்பி சொல்றேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் சொல்றேன். சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை, நம்மளுடைய திங்கிங் பவர், நம்ம மைண்ட். லக்னங்கிறது நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்ம என்ன சுத்தம் துக்கம் அனுபவிக்க போறோம். வெறும் மனசு மட்டும் இல்லை, நம்ம உடம்பும் சரீரத்துக்கும் பாதை. உடம்புக்கு வலி வந்ததுன்னா நம்ம தவிக்கிறோம் இல்லையா? மனதும் தவிக்கிறது, நம்ம உடம்பும் தவிக்கிறது. அதனால எல்லா சுக துக்கங்களை உடம்பு இருக்கும்போது தான் மைண்ட் இருக்கும், உடம்பு இல்லைங்கும் போது மைண்ட் இல்லை. அதனால இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கை கொடுக்கறதா. அதனால உங்க ராசி உங்க லக்னத்துக்கு தகுந்த இந்த கன்ஜக்ஷன் எந்த அளவு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், எந்த அளவு கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்ல இருக்கேன். இப்போ மேஷ ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோம். மேஷ ராசி, மேஷ லக்னம். இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல, அதாவது பாக்யஸ்தானம், நமக்கு லக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, கேத்து கூட நமக்கு திடீர்னு லக்கு கொடுக்கறது. இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இந்த தனுருடைய வீட்டுல நம்ம போன ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மாக்களை எடுத்துட்டு வருவான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நல்ல கர்மாக்களை எடுத்துன்னு வரதுக்கு குரு ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஃபினான்ஷியலி நீங்கள் நல்ல செட்டில் ஆகிடுவேன். ஏதாவது படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னா படிப்பேன். அதே சேம் டைம் இங்கே சனீஸ்வர பகவானும் இருக்கிறதுனால உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கேன், அப்பா பேர் கவனிச்சுக்கல அப்படின்னாக்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக அப்பாவை கவனிக்கணும். அப்பாவை கவனிச்சு அப்பாவை ஆட்டி போட்டு அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு அப்பாவை எவ்வளோ தூரம் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ. ஏன்னா குருங்கிறவர் வெறும் குரு மட்டும் கிடையாது. முதலில் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுடைய தந்தைக்கு அப்புறம் தான் கையை பிடிச்சி நடக்க சொல்லிக் கொடுத்ததுக்கு, அப்பா எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேற டீச்சர் வரா. அது வரைக்கும் அம்மா உங்களுக்கு சாதம் ஊட்டினாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது நம்மளுடைய தந்தை. அதனால தந்தைக்கு தான் முதலிடம், தந்தைக்கு அப்புறம் தான் குரு தெய்வம் எல்லாமே.
அதனால அந்த இடத்துல 9ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு சப்போஸ் நல்லபடியாக கடவுளுடைய அதனால உங்களுக்கு தந்தை உயிரோட இருந்தால் அந்த தந்தையை நீங்கள் நல்ல ஏதாவது அந்த தந்தைக்கு நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அதெல்லாம் இப்போ உணர வைப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தந்தையை நீங்கள் எழுந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பித்ருக்கர்மாக என்ன செய்யணும் அது செஞ்சீங்கன்னாக்க அந்த ஆத்மா வந்து நல்லபடியாக போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் இது 9ஆம் இடம் படிப்பு, அதனால ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு வேற வந்து அந்த இடத்துல குரு பார்க்கறதுனால நிறைய டிராவல்ஸ் உண்டு, நிறைய டிராவல்ஸ் பண்ணுவேன். 2வது குரு 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசி லக்னத்தை வேற பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு இதுலேயும் உங்களுடைய ராசி லக்னத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ரொம்ப முன்னேற்றம். உங்களுடைய சகோதரர்கள் முன்னேறுவார்கள், உங்களுடைய தாய் தந்தைகள் நல்லா இருப்பான், உங்களுடைய பணம் நல்லா இருக்கும், உங்களோட கரியர் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது வந்து ஒரு நல்ல விஷயம். நல்ல அனுபவிங்க. இந்த 25 நாளில் உங்களால் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியும். அது மாதிரி லாங் ட்ராவலும் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நேரத்தில் குரு இருக்கு லாங் ட்ராவல் கூட. ஸோ நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ராவல் திடீர்னு கிளம்பி போவேன், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். அது மாதிரியான ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்படின்னாக்க அந்த இடத்துல கேது வந்திருக்கார். அப்படி இருக்கும்போது என்னதுன்னு கேட்டால் உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் கழிச்சு தான் ஆகணும். கர்மா உங்களுக்கு என்ன கர்மா இருக்கு, நீங்கள் ஏதோ கர்மா பாவ கர்மா பண்ணியிருக்கேன், அந்த பாவ கர்மாவை இப்போ குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் எந்த இடத்துல யாருக்கு என்ன செய்யலை அது அப்போ உங்களுக்கு தெய்வ குத்தம் பண்ணியிருக்கலா இல்லை பித்ரு குத்தம் பண்ணியிருக்கலா அதை உங்களை ரியலைஸ் பண்ண வச்சு உங்களுக்கு செய்ய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால தொழில் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆமாம் 10ஆம் இடத்தை அவர் தன்னுடைய மூலத்திற்கோணத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வேலையுடைய நிரந்தரம் ஸ்திரம் இருக்கும். ஏன்னா அவர் குருவோடு சேர்ந்து இன்னும் அவருக்கு சக்தி கிடைக்காது நிறையா. அதனால அவர் வந்து அவருடைய பார்வை நல்லா இருக்கும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் பார்வையா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுபதிரயம் வரும். சுபதிரயம் ஏன் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தனம் வரப்போகுது. தனம் வந்து சேரும் போது அதனால நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இல்லாட்டினாக்கா நீங்கள் ஏதாவது உங்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்குறது. ஏன்னா இங்கே இந்த இடத்துல என்ன கேட்டால் அவர் 9ஆம் பார்வையை உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால நீங்கள் வீடு ஒன்று வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு ரெனோவேஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்காக ஒரு சுபவிரயம் குருவுடைய பார்வைப்படும் போது சுபவிரயமாக தான் இருக்கும். ஸோ சுபவிரயம் வரதுக்கு ரொம்ப சான்ஸு. அந்த விரயத்தை கொடுக்குற அதே குரு பகவான் உங்களுக்கு தனபாகியத்தையும் கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு தனமும் வரும், அது சமயத்து செலவும் வரும். அது சேம் டைம் உங்களுடைய இதுவும் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸு 8ஆம் இடம் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸு லா அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தேனாக்க அது சனீஸ்வர பகவான் இன்னும் நல்லா முடிக்க விட்டுருந்தா கூட இப்போ இந்த குரு பகவான் இங்கே வரும்போது உங்களுடைய அந்த தப்பை திருத்திட்டு அதை நீங்கள் கரெக்டான அதை ஆக்ஷன் எடுத்து அதுலேருந்து உங்களுக்கு நிறையா அதை விடுபடுறதுக்கு அந்த கோர்ட் கேஸ்லேருந்து நீங்கள் விடுபடவும் நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போது நம்ம மிதுன ராசிக்காக வருவோம். மிதுன லக்னத்துக்காக வருவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கார். அந்த இடத்துல குரு வந்து ராகுவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் குரு கேதுவோடையும் இருக்கார். அதாவது குரு சண்டாள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஒன்று உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் குரு சனியோட சேர்ந்துருக்கிறதுனால அதுவும் சனி குபேர யோகம்னு ஒன்று உண்டு. இதில் ஒரு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது யாருக்காவது ஜென்ம ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து இருந்ததுனாக்க அதாவது நீங்கள் ஆல்ரெடி போன ஜென்மத்திலே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ தான் எனக்கு திருப்பி இந்த ஜென்மத்திலையும் ஹஸ்பண்ட் ஆகும், அடுத்த ஜென்மம் நான் எடுத்தேன்னா அதில் நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட் ஆகணும், நீங்கள் தான் ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுன்னு வந்திருக்கேன். அதனால அவள் வந்து அவள் தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருந்தால் யார் உங்களுடைய இப்போ தற்சமயத்தில் லைஃப் பார்த்தாலோ அவள் தான் அவங்க போன ஜென்மத்தில் உள்ள லைஃப் பார்த்தாள். அதனால இது என்னன்னு கேட்டால் அந்த சனீஸ்வர பகவான்கிற ஒரு ஹெவியான பிளானட். அதனால உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த சனீஸ்வர பகவான் ஹெவியான பிளானட் நம்ம தலைமையில் வந்து உட்காந்துருக்கா. ஏன்னா சந்திரன் அவங்க ராசியாக முக்கியமாக இருக்கும்போது எழுத்தாப்புல சனி இதெல்லாம் நீங்கள் ரொம்பவும் உங்களுடைய பாட்டு உங்களை படுத்துகிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் சனீஸ்வர பகவான் எழுத்தாப்புல இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் லைஃப் வில் கோ ஹெட்.
பட் டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகாது. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த தற்சமயம் கோச்சார பிரகாரம் உங்களுடைய ராசியோ உங்கள் லக்னத்தையோ எழுத்தாப்புல சனீஸ்வர பகவான் கேது உட்காந்துருக்கும் போது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் வரை இப்போ இந்த சனீஸ்வர குரு வந்திருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வாக்குவாதத்துலேருந்து சரியாகும். அவர் வந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானம் திடீர்னு கெயின் வர்றதுக்கு இவர் வேற பார்க்குறாரு. அதில் வந்து கேட்டு வேற பார்க்கறதுனால திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல தெரியாமல் ஏதோ ஒரு உங்களுக்கு பைசா திடீர்னு கெயின் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு நிறையா லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு சப்போஸ் கல்யாணம் ஆனவங்க அதுனாக்க பிஸ்னஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு அவர் வந்து பவுண்டரி போட்டு வச்சிருப்பார். சட்டன் எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு உங்களை வந்து எதையுமே செய்ய விடாமல் அந்த கேத்துவும் சனீஸ்வர பகவான் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுண்டரி போட்டு உங்களை எதுவும் செய்ய விடாமல் எதுவும் பண்ண விடாமல் இருக்கும்போது இந்த 6ஆம் இடத்துல வந்து நீங்கள் செஞ்ச தப்பு, நீங்கள் செஞ்ச எதாவது ஒன்று அதோடைய ரியலைசேஷன் ஆகி உங்களை கரெக்டாக எது உங்களுக்கு கரெக்டான விஷயம் எதில் இதை செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த 3 கிரகமே உங்களை விட்டு போகும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆவது உங்கள் சகோதரிகள் அவளுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த 7ஆம் இடங்கள் ஒரு பிஸ்னஸ்ங்கிற மாதிரி 3ஆம் இடம் உங்களுடைய கைத்தொழில், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது முடுக்கப்படும். அது நல்லா வரும். உங்களுடைய பேச்சுத்தன்மை நல்லா இருக்கும். உங்களுடைய சிந்திக்கும் திறன் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய எந்த அளவு எவ்வளவுலாம் போனதுன்னு தெரியல. இந்த இடத்துல கேட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், போனது அவருக்கும் 9ஆம் பார்வை உண்டு. எப்படி குருக்கு பார்வையோ அவருக்கும் 5, 7, 9ஆம் பார்வை உண்டு. அதனால இந்த போன ஜென்மத்துல இருந்த கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் கூட அவர் உங்களுக்கு திருப்பியும் வந்து நீங்க நல்லபடியா உங்களுடைய கைத்தொழில், உங்களுடைய என்ன திறமை அந்த திறமை வெளிப்பட்டு, உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்பட்டு, உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்களோட இதுவாகி நீங்க கல்யாணம் ஆனவாளா இருந்தேனாக்கா பிஸ்னஸ் பண்றவாளா இருந்தேனாக்கா அந்த பிஸ்னஸுடைய இதுல வந்து கரெக்டான ஒரு பாதையை உங்களுக்கு காமிச்சு நல்லதே பண்ணி கொடுப்பேன். அந்த 22ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை எவ்வளவு தூரம் போகுதோ அழகா வர சான்ஸை அதை பயன்படுத்தி உபயோகம் பண்ணிட்டு அதை எவ்வளவு தூரம் நீங்க முன்னேற முடியும் அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு அடுத்தது நம்ம கடகத்துக்கு வருவோம். கடகத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்துட்டு இப்போ வக்ரமாகி அவர் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ரு கடன் அந்த மாதிரியான ஒரு ஸ்தானமான அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கும் போது 5ல் நீங்க உங்களுடைய வக்ரம் அடைந்து உங்களுடைய உங்க படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண பார்க்குறதா, உங்களால் படிக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ அந்த படிப்புக்கு பார்க்கும்போது இந்த தப்பு பண்ணி உணர்ந்து அந்த படிப்புக்கான வழியை அவர் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் நல்லபடியா தொழிலுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குற சுப விரயம், ஃபாரின் ட்ராவல் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள். சப்போஸ் உடம்பு சரியில்லாமல், ஏன்னா 6ஆம் இடம், அதனால் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அந்த சனீஸ்வர பகவான் பார்க்குற. ஸோ அதனால மேபி உங்களுடைய வயதுக்கு சரியில்லை அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது உடனடியாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல உங்களுடைய எல்லாத்தையும் விட முக்கியமா எல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு முன்னாடி நல்ல இந்த பாயிண்ட் நல்ல வேலை எனக்கு ஞாபகம் வந்தது. அஷ்டவர்க்கம், சர்வாஷ்ட வர்க்கம் அப்படின்னு அதுல வந்து நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தீங்கன்னாக்க ரைட் சைட்ல ஜெகநாத ஒரு ரைட் சைட்ல சர்வாஷ்ட வர்க்கம் வரும். அப்போ அந்த தனுருக்கு சப்போஸ் உங்களுக்கு 20க்கு மேல நல்ல 35, 36, 38 அது மாதிரி பாயிண்ட் வந்ததுன்னா இப்போ இதுல வந்து ஏதாவது கஷ்டங்கள் காமிச்சா கூட அந்த கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லை. அது ஈஸியா நீங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு அந்த கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைச்சது ஈஸியா நீங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதே உங்களுக்கு வந்து 20, 19, 18 அந்த மாதிரி இருந்தனாக்க நீங்க ஐயோ எனக்கு லைஃப்ல எப்படி ஆடுச்சுன்னு ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு போவேன். அது மாதிரி இல்லாம அதுக்கு நிறைய நீங்க துர்கா லட்சுமி இது மாதிரி இருக்கிறது, குரு பகவானை வணங்குறது, இது மாதிரி வணங்கும் போது உங்களுக்கு நல்ல
இதுலேருந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுலேருந்து நீங்கள் இதுலேருந்து வரலாம். ஆனால் அட் த சேம் டைம் அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பணமும் வரதுக்கு வழி இருக்குது. அதை 12ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு இது 2ஆம் இடத்தையும் பார்க்குற உங்களுக்கு ரிஷபத்துக்கும் சரி, இதுக்கும் சரி, கடகத்துக்கும் சரி சுபகத்ரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உண்டு பண்ணுறதுனால நீங்கள் இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்து நம்ம வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு வரதே ரொம்ப பெரிய விஷயம். அதாவது உங்களுடைய படிப்புல, ஏன்னா சனீஸ்வர பகவானும் கேட்டு வந்துடும் போது படிப்புல நிறைய தடங்கள், அந்த தடங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அப்பா அம்மா யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பா. அப்படி இருக்கும் திடீர்னு யாரோ உங்களுக்காக பணம் கட்டி உங்களுடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவா. இல்லை உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது சரியாக படிக்காமல் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல கான்வென்ட் அது மாதிரி எல்லாம் நீங்கள் போடுவீங்க. அப்புறம் இவர் வந்து உங்களுடைய 9ஆவது ஸ்தானம், அதுவும் வந்து உங்களுடைய படிப்பு ஸ்தானம் தான். அங்கே உங்களுடைய உங்கள் தந்தையுடைய இடம், அந்த இடத்துல அவர் பார்க்கும்போது உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் கண்டிப்பாக சின்ன இது 5th 5ஆம் பாவங்கள் உங்களுடைய குழந்தை, உங்களுடைய ரொமான்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கொடுக்குது. பட் இது வரும்போது ரொமான்டிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்கள் காதலிச்சிருந்தேன்னாக்க காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது. இது மிதுனத்துக்கும் சொல்லலாம். பெரிய மிதுனத்துக்கும் எத்தனை குரு வந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணத்துக்கு வரதையோ நல்ல பாவம் வருது. காதல்கள் பிரிஞ்சிருந்தா காதல்கள் சேரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரியே 5ஆம் இடத்துல வந்து இதற்கு கடகத்துக்கும் வந்து குரு இப்போ கொஞ்ச நாள் தான் வந்திருக்கு. அதனால அவளுக்கும் குழந்தைகள் பிறக்கிறதுக்கோ இல்லாட்டினா அவளுக்கு வந்து வயசானவங்க பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. இங்கேயும் சிம்மத்துக்கும் யார் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய படிப்பு வசதி நல்லா இருக்கு, ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையோட உறவு முறைகள் நல்லபடியாகும். அது மட்டும் இல்லாமல் குரு 9ஆம் பார்வையை உங்களுடைய ராசி உங்கள் லக்னத்தை பார்க்கற. அதனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து நீங்கள் வந்து நம்ம எந்த இடத்துல தப்பு செஞ்சோம் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக நீங்கள் உங்களை திருத்தி மனன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு மிகவே நல்ல பாவம் கிடைக்கிறது. அடுத்து வருவோம் நம்ம கன்னியா ராசிக்கு. கன்னியா ராசியில இந்த குரு சண்டாள யோகம், அந்த 4ஆம் இடத்துல தாய் தன்னுடைய அம்மா தாயுடைய இடம், வீடு, சுகஸ்தானம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வீடு குருங்கிறது பெரிய இடம். அதனால நல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கோ, இல்லை வீடு இருந்தால் இன்டீரியேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லாமல் இருந்ததுன்னா அம்மா உடம்பு சரியாகிறதுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. உறவுகள்லாம் திக்காகும், குடும்பத்தில் நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அவர் வந்து 8ஆம் பாவம், இது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கல. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அது மாதிரி நிறையா உங்களுக்கு ஏதாவது திடீர்னு பார்த்தா ஏதாவது சொத்து வரணுமா இருந்தால் அந்த சொத்து வரும். ஏதாவது கேஸு அது மாதிரிலாம் இருந்ததுனாக்க உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதுவும் குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த பாவமும் உங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல நீங்கள் ஒன்று ஜாப் ஸ்விட்ச் ஆகலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்ல நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அது வந்து குரு சண்டாலயம் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற வெளிநாடு போகலாம். நிறைய கேட் வந்து ஓப்பன் ஆகிடும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அது மாதிரி பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். அட் த சேம் டைம் சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வை உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஒன்று இருக்கும். அதுவும் அப்போ 5ஆம் இதில் குரு வந்து இப்போ இதுக்காக வந்திருக்கார். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தது நம்ம வருவோம் துலா ராசி துலா லக்னத்துக்காக. துலா ராசி துலா லக்னத்தில் 3ஆம் இடத்துல இந்த வந்திருக்கும் போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய வீரிய ஸ்தானம், உங்களுடைய சகோதரர்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் கேது இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு கீழே இருந்த வாழ்க்கை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு சண்டை போட்டு போய், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்வெண்ட்டை நம்பாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து பூர்வ ஜென்மத்தில் பண்ண ஏதோ தப்பு எதையோ பண்ணி உங்களை மாட்டி விட்டுருவா, இல்லை உங்களை துன்பப்படுத்துறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. இதுவும் இப்போ கேது இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ரொடெக்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் 2 பேரும் தனியாக தான் இருப்பா. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் சர்வெண்ட் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் இதுவாக பார்க்குற உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது. அதனால உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர்,
எல்லாருமே எல்லா நல்ல விஷயமா நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் அவர்களுடைய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குற, அதனால உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய தந்தையுடைய உறவு வர கூட அவருடைய உடம்பு நல்லா இருக்கும். தந்தை வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பார். இப்போ கொஞ்சம் அந்த கேட் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த இப்போ சட்டுன்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த கேட் ஓப்பன் ஆகுது, அது நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ உள்ள என்னுடைய சான்ஸ் வரும்போது இது பண்ணாமல் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால வெளிநாடு போயிடுவோம். இல்லை ஜாப் ஸ்விட்ச் ஓவர் இருந்ததுன்னா ஜாப் ஸ்விட்ச் ஓவர் இருக்கிறதுனால அதுக்கும் நீங்கள் போயிடலாம். அடுத்தது நம்ம வருவோம். இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவோட 9ஆம் பார்வை உங்களுடைய 11ஆம் இடம். ஸோ அது உங்களுக்கு நல்ல கெயின் தான். சூரியனோட வீட்டில் அவர் வந்து பார்க்குறார். ஸோ அதனால நல்ல கெயின், நல்ல லாபங்கள் நடக்கும். திடீர்னு ஏன்னா அங்கே கேதுவோட பார்வை திடீர்னு உங்களுக்கு லாபங்கள் வரலாம். ஸோ இது துலா ராசி, துலா லக்னத்துக்கு. அடுத்தது நம்ம வருவோம் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், அதாவது உங்களுடைய செலவெல்லாம் வந்து அவர் எவ்வளோ தூரம் கட்டுப்பாடுபடுத்தணும் அப்படின்னு இருக்கார். கேது வந்து உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்துறதுக்காக வந்திருக்கார். அது 2 பேரும் சேர்ந்து 2 கெட்டவர்கள் சேர்ந்து உங்களுடைய இதில் உட்காந்து 7 சனி வேற ஓடிட்டு. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த இவர் வந்து குரு பகவான் அங்கே வந்து உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவேன், இது உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பகவான். அந்த சான்ஸை நல்லா உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் நிச்சயம் கண்டிப்பாக நல்ல அனுபவம் கொடுப்பேன். 2வது 5ஆம் இடத்துல கூடிய குருவானவர் தன்னுடைய தனூரில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால கேந்திரத்தில், அதாவது அதுக்கு 5க்கு கேந்திரம் தான் அந்த 2ஆம் இடம், அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். 2வது அவர் வந்து அதுக்கப்புறம் என்னது வர பார்க்குறாரு உங்களுடைய 6ஆம் இடம். இந்த இதுக்கு 6ஆம் இடம் இல்லையா, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பக்கத்தில் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய இவாவெல்லாம் காணாமல் போயிடுவா. அதுக்கப்புறம் உங்களுடைய இது 8ஆம் இடத்தை அவர் பார்க்குற. ஸோ லீகல் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களை ஓரளவுக்கு ஏன்னா சனி கண்டிப்பாக பகவான் ஏதாவது கலட்டி விட்டுருப்பார். ஸோ அது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பித்ருக்கள் தோஷம் அது மாதிரிலாம் ஏதாவது கர்மாக்கள் பண்ணணும்னா அதெல்லாம் விடாமல் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுடைய 10ஆம் ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஸ்விட்ச் ஓவரோ இல்லை டிபார்ட்மெண்ட் மாறுறதோ இல்லை கரியரில் ஏதாவது வருதோ, கரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அப்புறம் இந்த இடத்துல 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பணம் நிறையா வரும். ஆனால் அதில் நிறைய ஏன்னா கரியரையும் பார்க்குறது, அதாவது உங்கள் தனம் எடுத்துக்கும் வர. ஸோ அதனால் கையில் பணம் நிறையா வரும். ஆனால் பணம் வந்தால் அந்த பணத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துலையும் அவர் வந்து சனீஸ்வர பகவான் போவார். அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒரு இதில் வந்து கொஞ்சம் பணத்துக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போதைக்கு இன்னும் 7 சனி குடியிலேருந்து நீங்கள் இன்னும் விலகலை. திருப்பியும் அவர் கொஞ்சம் இதுக்காக தான் வந்துருக்கார். எதை சொல்கிறாரு, வக்கரம் அடைஞ்சு வந்திருக்கார் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் ஹி வில் கம் பேக் டு ருச்சிகர் தான். ஸோ அதனால இந்த சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கும்போது நிறையா உங்களுக்கு திருப்பியும் பண கஷ்டங்கள் வரலாம். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சேவ் பண்ணினா உங்களுக்கு பிற்காலத்தில் அது ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை கட்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வந்து உங்களை அறியாமல் போவதில் நீங்கள் ஏதாவது சொல்லிடுவேன். அதனால உங்கள் வார்த்தையை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. அடுத்தது தனுர் ராசி, தனுர் லக்னக்காரரை கேட்கவே வேண்டாம். காதலிச்ச பொண்ணை பண்ணிக்க முடியாது, கல்யாணம் நடக்கும். இந்த சமயத்தில் எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக. 5ஆம் பாவமாக உங்களுடைய ரொமான்டிக் எடுத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் ரொமான்டிக் உள்ள வந்துடுவேன், சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை இப்போ கல்யாணம் ஆனவள் குழந்தை வேணும்னா குழந்தை பிறகு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் எல்லாம் உங்கள் கல்யாணம் ஆனவள் இருந்தால் லைஃப் பார்ட்னர்லேயே பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு இதுவாகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அப்பாவுடைய உறவு திப்படும். அப்புறம் அப்பா உங்கள் ஆற்றுக்கு வரலாம், நீங்கள் அப்பா ஆற்றுக்கு திருப்பியும் இங்கே தூரத்தில் இருந்தேன்னா திருப்பியும் அப்பாவோட வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மகர ராசி, மகர லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி கேது உட்காந்துருக்கு. அதாவது உங்கள் லக்ன அதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இப்போ குரு வந்து டெம்பரவரியாக தான் வந்திருக்கார். ஸோ உங்களுக்கு ஏதாவது விடயத்தை உண்டு பண்ணுவார். அதனால நீங்கள் யாரும் குடும்பத்தில் இருக்கிறவாளே யாராவது ஏதாவது சொன்னால் கூட சட்டுன்னு யாரையும் நம்பிடாதீங்க. நாம் சொல்றதுல வந்து உங்களுக்கு அவளுக்கு தான் ஆதாயமாக இருப்பேன் தவிர உங்களுக்கு ஆதாயம் இருக்காது. அதனால உங்களுக்கு எதையாவது ஒரு செலவை கொண்டு வந்து
இப்போ குரு வந்ததுனால ஓரளவுக்கு அந்த செலவை வந்து அவர் கட்டுப்படுத்தி உங்களுக்கு சுபகிரகமாக ஆக்குவார். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கோ இல்லை வீடு ரெனோவேஷனுக்கோ ஒரு சான்ஸ் வருது. அது மூலமாக உங்களுக்கு செலவு இருந்ததுன்னா இது நல்ல விஷயம்தான். அப்படி இல்லாமல் இருந்தால் மேபி உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஏமாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்த கடன் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் மாட்டிக்க கூடாது. அதுக்காக தான் சனியுடைய பார்வை பார்க்கும்போது சீக்கிரம் கடன் அடைக்க முடியாது. அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவர் வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை இல்லை உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்ஹெரிட்டன்ஸ் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் லீகல் விஷயம் அதை பார்க்குற. அதனால இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஏதாவது லீகல் பிரச்சனை தான் அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆகும். கண்ணுக்கு தெரியாத துஷ்மன் இருக்கிறது தான் உங்களை வந்து இந்த மாதிரி மாற்றி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து இப்போ தற்சமயம் குரு காப்பாற்றிடுவார். ஆனாலும் இன்றைக்கும் உங்களுடைய இதை வந்து ஆண்டனா ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. யாரையும் சுற்று நம்பிடாதீங்கோ. அடுத்தது நம்ம வருவோம் இதுக்கு கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு. உங்களுக்கு லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய பழைய நண்பர்கள் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பார்வையாக உங்களுடைய சகோதர பாவம், உங்கள் க்ரியேட்டிவிட்டி, பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் தோணும் உங்களுக்கு. உங்களுடைய பழைய ஜென்ம இதில் இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய சகோதரர் உங்களுடைய வீட்டுக்கு வரலாம். சகோதரர் வந்து அவர்கள்ட்டேருந்து உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ குழந்தைகள் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 9ஆம் பார்வையாக அவங்க 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே திக்படும், நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ரொம்பவே பொற்காலம். நல்ல விஷயம், நல்ல திடீர்னு லக்கு கிடைக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா யாராவது வீட்டில் குழந்தை பிறக்கணும் கேட்டதுலாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா திருப்பியும் பண்ணிடாக்க அவர் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு மெம்பர் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாங்குறதுக்கோ வீடு ரெனோவேஷனுக்கோ நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடம்பு சரியில்லாமல் வயத்த வலி அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கண்ணு சூரிய சிம்மம் வந்து கண்ணுக்காக கண்ணு ப்ராப்ளம் அது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் அப்பாவை வந்து பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால அப்பாவுக்கு என்ன தேவை அதை வந்து ஏன்னா குரு வந்து 9ஆம் குருங்கிறவரே ஒரு அப்பாவுடைய இடம் தான். அதனால சாதாரண எல்லாருக்கும் சரி அந்த அப்பாவுடைய உடம்பு அப்பாவுக்கு ஏதாவது சின்ன உடம்பு வந்தாங்கன்னாக்க இந்த பண்ண வேண்டிய அந்த ஏதாவது பித்திருக்காரங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு கடமையாக அழகாக பொறுப்பாக இருந்து பண்ணினாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். இதுதான் இந்த கன்ஜக்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுவோம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.